ஆந்திராவில் 20 லைசன்ஸ் வாங்கணும். இபி, ஜிஎஸ்டி, பொல்யூஷன் போர்டு, என்வரான்மெண்ட்லாம் வாங்கணும். ஒரு தாசில்தாரை ஆன்லைனில் முடிச்சு கொண்டு கம்பெனியில் கொடுத்துட்றாங்க. இங்கே யார் இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும், சிஎம் ஆஃபீஸுக்கு போகணும். ஆந்திராவில் தாசில்தார்கிட்ட கொண்டு போய் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இடம் வேணும்னா முடிச்சு கொடுத்துறாங்க. தாசில்தாரே முடிச்சு கொடுத்துட்றான் லீகலாக. இதெல்லாம் இங்கே இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி தானே செய்யணுத. அப்போ இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இதெல்லாம் அமைச்சருக்கு எந்த தகவலும் போகிறதில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, கார்த்தின்னு ஒரு புரோக்கர், திமுக ஆட்சியில் இருந்த புரோக்கர், பேரே சொல்கிறேன், அவரு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் அமைச்சகத்தில் அவர் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆள். தங்கம் தென்னரசால் போடப்பட்ட 2 பேர் இன்னும் அதே கமிட்டியில் இருக்காங்க. ஓகே, அப்புறம் எப்படி இது என்ன திமுக ஆட்சியா இல்லை தாவேக ஆட்சியா? அமைச்சருடைய கவனத்துக்கு எதுவும் கொண்டு போவதே இல்லை. இது இந்த 29,000 கோடி அந்த கப்பல் கட்டும் தளம், அந்த ப்ராஜெக்ட் ஏன் ஷிஃப்ட் ஆச்சு? இங்க ஏன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா, அங்க 9% ஜிஎஸ்டி கட்டா, ஜிஎஸ்டி இங்க 18%. ரெண்டாவது 15 நாள்ல எல்லா ப்ரொபோசலும் நீங்க பேப்பரா வந்து சேர்ந்துடும். எல்லா ப்ரொபோசலும் ஏன் இங்க 15 நாள்ல இங்க ஒவ்வொரு லேயரா பார்த்துட்டு வரணும். எல்லாம் தாசில்தார்கிட்ட கொடுத்தா எல்லாம், அதாவது இங்கேயும் ஒரே ரூஃப் அட்மின் தான். ஆனால் இங்க 1 மாசம் ஆகுனா 3 மாசம் ஆயிடும். அங்க 15 நாள் பண்ணி கொடுக்கலாம். ஜிஎஸ்டி 9%, இடம், இபி எல்லாமே உடனடியா கொடுக்கப்படும். ஐ திங்க் இப்ப மட்டும் இது கீர்த்தனா அமைச்சரான பிறகாக மட்டும் இல்ல சார், டிஆர்பி ராஜா இருக்கும்போதே இது அந்த மாதிரி போயிருக்குன்னு நம்மளே பேசியிருக்கோம் 2 பேரும். அது என்னன்னா பர்சன்டேஜ், அது சபரிசன் தான் மீட்டிங் வைப்பாரு. அன்னைக்கு நடந்தது அது வேற, அது வேற. ஓகே, இப்போ விஜயகுமார் தான் துறை மந்திரி வேலையை செய்யறாரு, ஆப்ரேட் பண்றாரு. எல்லா புகாரும் விஜயகுமார் மேலதான் வருது. விஜயகுமார் மேலதான். அந்த அம்மா போய் என்னை மந்திரி மாத்திருங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறா, எல்லாரும் என்னை மிரட்டுறாங்க. இந்த கொரியா பயணம் அமைச்சர் போவது இல்லை, செயலாளர் விஜயகுமார் போறதா தான் உறுதி. விஜயகுமார் பால் 2 பேர் போறதா தான் இருந்தது. இந்த அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்லை. அனில் அகர்வால் வந்தார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு, எனக்கே தெரியாது.